பார்ட் 2 கலாச்சாரமே எங்கே வருதுன்னா எக்ஸஸாக எடுத்த பிறகு தான் வருது. அரண்மனை 1, 2, 3 இருக்கும். கதை வேறு வேறு கதையாக இருக்கும். ஆர்டிஸ்ட்டு வேறு வேறையாக இருப்பாங்க. அவருக்கு இருக்கிற ஹைப்புக்கு, அவருக்கு இருக்கிற பெண் ஃபாலோவர்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் முதல் படம் வரும்போது அவ்வளோ பெண்கள் அவரை ரசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ மலன்னு படங்கள் பண்ணணும். ரஜினி மாதிரி அவர் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. பிரேடிய மக்கள் வடிவில் காமெடியை ஒதுக்கிட்டாங்களோன்னு தோணுது. இப்போ நிறைய திரைப்படங்கள் பார்ட் 1 நம்ம பார்ப்போம், நம்மளை ரொம்ப ஹைப் ஏற்றி விட்ரும். ஓகே, பார்ட் 2 எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வடச்சென்னையை கூட எடுத்துக்கலாம். வடச்சென்னை அன்புவின் எழுச்சி அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. நம்ம எப்போ பார்ட் 2 வரும்னு நிறைய பேர் அதுக்காக எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. பட் ரொம்ப திரைப்படங்கள் பார்ட் 2 வர திரைப்படங்கள் பார்ட் 1ல் இருக்க அளவுக்கு ஹைப்பு இருக்க மாட்டேங்குது. அப்படி நல்லா நம்ம ஒன்று எதிர்பார்த்து போவோம், அங்கே ஃபுல்ஃபில்லே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுல ரசிகர்கள் இருக்காங்க. இதை பற்றி இதுக்கு காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஆக்சுவலாக என்னென்னா அந்த பார்ட் 2 கலாச்சாரமே எங்கே வருதுன்னா எக்ஸஸாக எடுத்த பிறகு தான் வருது. நீங்கள் எடுக்கும்போதே பிளான் பண்ணி இது பார்ட் 1, இதுக்கப்புறம் நான் பார்ட் 2 ஒன்று எடுப்பேன், இதனுடைய தொடர்ச்சியாக எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் எப்போ முதல் படம் உட்காரும்போது, முதல் படத்துக்கு டிஸ்கஷன் உட்காரும்போதே நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த படம் நல்லா வந்துடும். ஆனால் இங்கே பெரும்பாலும் அப்படி வரதில்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் 2 படமாக 3 படமாக சேர்ந்துருது. அப்போ நறுக்குனதெல்லாம் போக மிஞ்சினது 3 மணி நேரம் 6 மணி நேரம் படம் வந்துடுது. அப்போ 2ஆ பிரி, இதை அடுத்த பார்ட்டாக வச்சுக்க அப்படின்னு வர்றாங்கல்ல, அங்கே தான் இவங்களுக்கு சிக்கல் வருது. ஸோ அது மாதிரி தான் இந்தியன் 2, விடுதலை 2 கூட அப்படி தான் மாட்டிக்கிச்சு. விடுதலை 1ல் இருந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு 2க்கு வரலையே. அப்போ என்னென்னா நிரப்புனா போதும், மிச்சம் மீதி எதையாக போட்டு நிரப்பி இன்னொன்று தனியாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும்போது வர்ற சிக்கல் இது. ஓகே, இப்போ லாரன்ஸ் மாஸ்டர்லாம் எடுத்திங்கன்னா முனி நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் முனி 2, காஞ்சனான்னு வந்துச்சு, முனி 3, இப்படி அவர் பார்ட்டாக ஸ்டோரியை மாற்றிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்காரு. அவருக்கு மட்டும் சக்ஸஸ் வருது. அதே மாதிரி சுந்தர் சி சார் அரண்மனை 1, அரண்மனை 2 இப்படி வர்றாரு. அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும்போது இப்போ ஒரு படத்தை எடுத்துகிட்டு அது கண்டினியூ நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி அதாங்க, அது எடுக்கிறது வேறு. அது என்னென்னா முனிங்கிற பேர் ஜென்ரலாக இருக்கும், அதுக்கு கீழே அவங்க சப்டைட்டில் எதையாவது போட்டு கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அரண்மனை 1, 2, 3 இருக்கும். கதை வேறு வேறு கதையாக இருக்கும். ஆர்டிஸ்ட்டு வேறு வேறையாக இருப்பாங்க. அந்த ஜென்ரலாக ஏன் அந்த பேரை வச்சுக்கிறாங்கன்னா ஒரு அறிமுகமான பேர் மக்களுக்கு. அரண்மனை படமாக நல்லா இருக்குமே, சுந்தர் சி இயக்கியிருக்காரு வாங்க அப்படின்னு உள்ளே வராங்கல்ல. ஸோ இதுக்காக அந்த அரண்மனைங்கிற வச்சுக்கிறது, முனின்னு வச்சுக்கிறது, காஞ்சனான்னு வச்சுக்கிறது, ஸோ அதுக்காக வச்சுக்கிறாங்க. பட் உள்ளே போனீங்கன்னா ஆர்டிஸ்டே வேறு வேறையாக இருப்பாங்க. அப்போ இது வேறு அது வேறு தானே. ஓகே சார், இப்போ பெரிய இயக்குனர்கள் பார்ட் 2 எடுக்கும்போது கூட இந்த சிக்கல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர். அதாங்க, நீங்கள் மிச்சத்தை இப்போ முதல் நாள் மிஞ்சினதை எடுத்து மறுநாள் உப்புமா கிண்டுறது இல்லையா? மிஞ்சி போன இட்லியை மறுநாள் காலைல இட்லி உப்புமான்னு ஒன்று கிண்டுவாங்க. அது அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மிஞ்சி போனதை மேலே கொஞ்சம் தாளித்து போட்டு சுட வச்சு மறுநாள் கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்கல்ல. அதனால தான் வீணாக போகுது. இந்த பார்ட் 2 எல்லாமே அதில் தான் வீணாக போகுது. ஆனால் இப்போ ஜெயிலர் 2 பாருங்கள், அந்த படம் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து தொடரும். ஃப்ரெஷ்ஷாக அந்த படத்துக்கு ஒரு திரைக்கதை உட்காந்து எழுதுகிறாங்க, அந்த படத்துக்கு புதுசாக ஒரு டிஸ்கஷன் வைக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே வேறு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதற்கான மெனக்கடல்ங்கிறது வேறு, ஆனால் மிச்சமானதை எடுத்து போட்டு கொடுக்குறதுங்கிறது வேறு. இங்கே இந்தியன் 2லாம் வீணாக போனது அதில் தான். இந்தியன் 2 இந்தியன் 3யாக மாற்றினாங்கல்ல, அங்கே தான் பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போ இந்தியன் 3, இந்தியன் 2 ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கும்போது நல்லாயிருக்கு அந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதில் 2ஆக பிரிச்சுட்டு இந்த என்ஜி ஷாட்லாம் தூக்கி போட்டு ஒரு 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 3 மணி நேரம் ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்கல்ல, அங்கே தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. ஓகே சார், இப்போ கூலி திரைப்படம் வரப்போகுது. இந்த படம் எல்சியூவில் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம போன தடவை பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம இன்டர்வியூலே பேசினதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எல்சியூ இந்த படத்தில் வேண்டான்னு ரஜினியே சொல்லிட்டார். புரியுதா உங்களுக்கு? கூலிக்கு லோகேஷ் கனகராஜ் போய் கதை சொல்லும் பொழுது இந்த படத்தில் எல்சியூ வேண்டாம், நம்ம நார்மலாக ஒரு படம் பண்ணுவோன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இதில் எல்சியூலாம் வராது. ஓகே சார், இப்போ நிறைய திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய முன்னணி ஹீரோவோட வாரிசுகள் திரைப்படத்துறையில் வராங்க. பட் அவங்க நல்ல ஒரு பொசிஷன் வரும்போது குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அவங்க யார் எங்கே இருக்காங்கன்னே காணாமல் போயிடுறாங்க நிறைய பேர். இது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, சினிமாவை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. 2வது உழைப்பு, 3வது இந்த கதை கேட்கிற நாலேஜ், இது எல்லாமே கூடி வரணும். அது வராமல் போகும்பொழுது தான் இந்த சிக்கல்கள் வருது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா
சத்யராஜ் அவ்வளோ பெரிய நடிகர், ஆனால் அவருடைய பையனை அவரால் கொண்டு வரவே முடியல. இப்போ ஏதோ ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதற்கப்புறம் அவர் லைஃப் மாறுமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நான் பொதுவாக சொல்கிறேன், இப்போ சாதாரணமாக உருண்டு புரண்டு தன் முயற்சியால் வந்து ஒரு இடத்த பிடிக்கிறவங்க லாங் ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு போயிடறாங்க. இப்போ மணிகண்டன் மாதிரி, கவின் மாதிரி ஆட்கள்லாம் அப்படி வராங்க பாருங்கள், சிவகார்த்திகேயன் மாதிரிலாம் வந்துடுறாங்க பாருங்கள். ஆனால் ஒரு வாரிசால் ஏன் முடியல அப்படின்னா, அவங்க எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு மெத்தனம் இருக்கும், ஒரு திமிர் இருக்கும். நான் இவங்க வீட்டு பிள்ளை, என்னை விட நீ வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கா அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்புறம் உட்காந்துட்டு கதையை மாற்ற சொல்கிறது. இதில் அப்பாவும் மகனுமே உட்காந்துட்டு பல விஷயங்களை பண்ணுவாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்து புதுசாக வர்ற ஃபேமிலியில் இருக்காது. இப்போ மணிகண்டன் அப்பா வந்து உட்காந்துட்டு கதையை கேட்டு இது நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாரா? கிடையாது. அப்போது இந்த பெரிய நடிகர்களுடைய மகன்களோ அல்லது பெரிய இயக்குநர்களுடைய மகன்களோ வரும்பொழுது அவங்களுக்கு இந்த சிக்கல் இருக்குது. கூட வந்து அப்பாவும் உட்காந்துப்பார், அவர் அதில் இதை மாற்று அதை மாற்றுன்னு சொல்லும் பொழுது பிரச்சனை இல்லாமல் அந்த படத்தை அவங்களால எடுக்க முடியாது டைரக்டர். அப்போ என்ன பண்ணுவாங்க, சார் நான் வேறு ஒருத்தரை பார்த்துட்டு வரேன்னு கிளம்பிடுவாங்க. அப்படி தான் வந்து சுப்பிரமணியபுரம் படத்தில் வந்து சாந்தனு நடிக்க வேண்டியது. அந்த படத்து கதையை போய் சொல்லும்போது பாக்கியராஜ் உட்காந்து கேட்டுட்டு இதில் அதை மாற்று இதை மாற்றுன்னு சொன்னோன்னே தலை தெரிச்சு விடையாண்டார் சசிகுமார். ஸோ அது மாதிரி பல பேர் வந்து பிள்ளைகளுக்கு அவங்களே ஒரு வில்லனாகவும் இருக்காங்க. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முரளி சார் பையன் வந்து அதர்வா, அவங்களாம் வந்து ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு ஹைப்பாக வந்துருந்தாங்க. அதே மாதிரி பிரபு சார் பையன் வந்து விக்ரம் பிரபு, அவரும் நல்ல ஒரு மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு ரீச்சில் தான் வந்துருந்தார். இப்போ 2 பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடுற அளவுக்கு பின்தங்கக்கூடிய காரணம் இல்லை, அதர்வாவை பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து பிஆரே பயங்கர சிக்கலாக இருக்குது. அவருக்கு மேனேஜராக இருக்கிறவங்க, பிஆர்ஓவாக இருக்கிறவங்க, இவங்க வந்து அவரை கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவருக்கு இருக்கிற ஹைப்புக்கு, அவருக்கு இருக்கிற பெண் ஃபாலோவர்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அவர் முதல் படம் வரும்போது அவ்வளோ பெண்கள் அவரை ரசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ மலன்னு படங்கள் பண்ணணும். ரஜினி மாதிரி அவர் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ரஜினி, அஜித், விஜய் மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுற ஆள் அவர். அப்படியே பண்ணணும். அப்போ கூட இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இல்லைங்க வருஷத்துக்கு 4 படமாக நீங்கள் பண்ணணும், அதில் 1 ஓடிச்சுன்னா அதை வச்சுன்னு 4 படம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க தான் வந்து அவரை வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஆனால் இங்கே அப்படி இருக்கான்னா கிடையாது. அவரே வந்து ரொம்ப மெத்தனமாக தான் படம் பண்ணுறாரு. இது ஒரு பெரிய சிக்கல் தான். விஜய் சார் பையனும் வந்து திரைத்துறையில் வந்திருக்காரு. அவரோட படங்கள் எப்படி அவங்க அப்பா மாதிரி இருக்குமா, இல்லை அவங்க தாத்தா மாதிரி வந்து பண்ணுவாரா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணுவார்? இல்லை, அவர் அப்பா மாதிரி படம் பண்ணோம்னா அவங்க அப்பா வச்சே பண்ணியிருப்பார் அவர். அது அவங்க அப்பா கேட்டால் முடியாதுன்னு சொல்ல போகிறாரு. இப்போ அவரை நடிக்கிறதுக்கு தான் பல பேர் கூப்பிட்றாங்க. அப்பா மாதிரியே இருக்கார், வாங்க நடிக்க வைக்க. சுதா கோங்கராலாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இல்லைங்க நான் டைரக்டராக தான் ஆகணும், எனக்கு நடிப்பெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவர் ஒதுங்கிட்டார். ஒதுங்கி தான் இப்போ படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. அவருடைய ஸ்டைல் என்னவாக இருக்கும்னு தான் இப்போ இண்டஸ்ட்ரி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற யூத்து இவங்களுடைய பார்வையே வேறையாக இருக்குது, இவங்களுடைய ப்ரெசன்டேஷனே வேறையாக இருக்குது. ஒரு சாதாரண கதையாக இருக்கும், அதை வந்து ரொம்ப அழகாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் இவர் எத்தனாவது இடத்துல இருக்கார், இவரால் எப்படி அந்த ப்ரெசன்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை ரொம்ப பிரமாதமாக ஒரு படத்தை கொடுத்துட்டாருன்னா அவரை கையிலே பிடிக்க முடியாது அதுக்கப்புறம். ஓகே சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வந்து ஜாதி ரீதியான படங்கள் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. நம்ம என்ன தான் ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீடியா முன்னாடியோ கேமரா முன்னாடியோ பேசினாலும், பட் வந்து இன்னமும் அப்படி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி வந்து நிறைய படங்களில் கொண்டு வராங்க. இது உண்மையிலே இருக்கா, இல்லை கதைகளுக்காக திணிக்கிறாங்களா சார்? உள்ளபடியே இருக்குங்க. எவ்வளோ கிராமங்களில் பார்க்குறோம், இன்னமும் சாதி தகராறு நடந்துகிட்டே இருக்குது. இப்போவும் வந்து சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போக முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தெருவை சுற்றி போன்றான், என் தெருவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறான். எந்த காலத்தில் நம்ம இருக்கோம்? இந்த காலத்துலேயும் இந்த பிரச்சனைகள்லாம் வருதுங்கும்போது அப்போ அவங்க வழியே அவங்க சொல்லித்தானே தீரணும். அவங்க இன்றைக்கி வந்து முன்னேறி இன்றைக்கி திரையுலகத்தில் மிக முக்கியமான இடத்த பிடிச்சிட்டாங்க. அவங்களுடைய வழியை அவங்க சொல்லித்தான் ஆகணும், சொல்கிறாங்க. அதை தவறுன்னு வெளியிலேருந்து பேசுகிறவங்கள நம்ம வந்து அதை அவங்கள தவறாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ எப்படி இங்கே வந்து ஒரு கவுண்டர்களை பற்றி உயர்வாக ஒரு படம் எடுக்க முடியுதோ, தேவர்களை பற்றி உயர்வாக படம் எடுக்க முடியுதோ, நாடார்களை பற்றி எடுக்க முடியுதோ, ஒரு தலித்தை பற்றி உயர்வாக படம் எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னா அவங்க வராங்க. அப்படி உயர்வாக எடுக்க முடியலன்னா எங்கள் வழியாவது நாங்கள் சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. அது எப்படி தவறுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? இன்றைக்கி சாதியே இல்லைங்க, எல்லோரும் அண்ணன் தம்பியாக பழகுறோம், நல்லா இருக்கோம் எல்லோரும். நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னா அது நியாயம் இருக்குது. தினந்தோறும் பேப்பரை பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்தில் இந்த சாதி தொடர்பான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த படங்களும் தேவை தானே.
ஓகே சார். இப்போ ஜெய் பீம் போன்ற படங்கள்லேயே கூட வந்து இன்னொரு ஜாதியை வந்து இவங்க வந்து இது படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து கேசஸ்லாம் போட்டாங்க. பட் ஒரு ஜாதி வந்து உயர்ந்த ஜாதி, நாங்கள் தான் இங்கே எத்து அப்படின்னு காட்டுறதுக்காக மற்றொரு ஜாதியை வந்து தாழ்த்தி பேசலாமா? இல்லைங்க, அதாவது நடக்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க. இங்கே ஆதிக்க சாதிகள் வந்து எப்படி இந்த பட்டியலினத்தை அடக்கி ஒடுக்கி வச்சுருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் படமாக எடுக்கிறாங்க. இல்லாத ஒன்றை இங்கே எடுக்கலை. ஸோ அதனால் அதை வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஜெய் பீமில் கூட உண்மை சம்பவத்தை தான் படமாக எடுத்திருக்காங்க. அப்போ எப்படி சொல்ல முடியும்? உண்மை தானே அது. ஓகே சார். இப்போ வந்து புது படங்களே திரைக்கு வந்து திரையரங்கை விட்டு ஒரு வாரத்தில் 3 நாளில் காலி பண்ணி போயிட்டுருக்காங்க. பட் வந்து இப்போ நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்த பழைய படங்கள்லாம் வந்து ரீரிலீஸ்க்கு வருது. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்க டைரக்டர்லாம் ஒழுங்காக படம் பண்ணுறது இல்லையா? இப்போ எதுவும் நல்ல படங்கள் வரது இல்லையா? இல்லை, ஆனால் ஒரு வகையில் நீங்கள் சொல்கிறது சரின்னு கூட சொல்லலாம். என்னென்னா இப்போ இந்த திரைக்கதையினுடைய நேர்த்தி, அந்த அழகு பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் அழகாக துவங்கி அப்படியே போகும். அதில் எல்லாமே இருக்கும். முக்கியமாக காமெடி இருக்கும். எல்லா படத்துலையும் காமெடி இருக்கும். இப்படிலாம் அப்படி இருக்கவே மாட்டேங்குது. நீங்கள் எதுக்கு எடுக்கிறாங்க, ஏன் எடுக்கிறாங்கன்னு தெரியாமலே பல படங்களை எடுத்துடுறாங்க. கொஞ்ச நேரம் நம்மளால் உட்கார முடியல, ஒரு அரை மணி நேரம் உட்கார முடியல. என்னடா இப்படி படுத்துறீங்கிற அளவுக்கு பல பேர் இங்கே படம் எடுக்கிறாங்க. சில பேர் ரொம்ப பிரமாதமாக எடுத்துடுறாங்க. புதியவர்களே சொல்கிறேன், ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு படத்தை எடுத்துடுறாங்க. இப்படி ஒரு கோணத்தில் இது அணுகிறாங்களே, எவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் படங்கள் எடுக்கிறாங்க. அப்போ என்னென்னா இந்த மெனக்கடலுங்கிறது குறைஞ்சி போச்சு. இப்போ நம்ம வந்து யாரோ ஒரு ப்ரொடியூசர் எனக்கு கிடைச்சிட்டாருன்னு எங்கே சொல்கிறான். நீங்கள் டைரக்டர் பாருங்கள், ஒரு ப்ரொடியூசர் சிக்கிட்டாருமா, ப்ரொடியூசர் ஒருத்தர் சிக்கிட்டாரா அப்படிமா. அப்போது அங்கேயே நீங்கள் அடிபட்டு போயிடுவீங்க. எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்காரு, அவரை நான் காப்பாற்றணும், அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு கதையை எழுதுவேன் அப்படின்னு எழுதுகிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்றைக்கோ எடுத்த படங்களை இன்றைக்கும் நம்ம ரசிக்கிற அளவுக்கு இருக்குது. அதனால தான் வந்து இன்றைக்கி ரீரிலீஸ் படங்கள் வந்து பிச்சுட்டு போகுது. தியேட்டரில் கமலா தியேட்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்க மாட்டாங்க. நேற்று பாட்சா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பாட்சா, ஆமாம், போய் பாருங்கள் காசி தியேட்டரில். அப்படி தியேட்டர் ஃபுல்லு. அடுத்து அண்ணாமலை ரிலீஸ் ஆக போகுது. அதை தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பித்ததும் தெரியாது, முடிஞ்சதும் தெரியாது, போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு கலவையான படமாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ எங்கே எடுக்கிறாங்க? அதான் அதில் இருக்கிற பிரச்சனை. ஓகே சார். இப்போ வந்து அதான் ரீரிலீஸ் படங்களுக்கு நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து முதல் காட்சி புது படங்களுக்கு ஈஸியாக டிக்கெட்டு கிடைக்கிது. இதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இதான் காரணம்னு சொல்கிறீங்களா? அதாங்க, அந்த மெனக்கடல் கிடையாது. இவங்க வந்து முன்னெல்லாம் ஒரு டிஸ்கஷன் இருக்கும். எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு 10 பேரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவார். ஒரு சீனை சொல்லி இந்த சீனை வந்து 10 பேர் அலசுவாங்க. ஒரு ஹீரோயினும் சந்திக்கிறாங்க அப்படின்னா, நீ உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லு, உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல் முறையாக சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. அதில் எது சுவாரஸ்யமோ அதை எடுத்து வைப்பாங்க. படம் முழுக்க அப்படி ஒவ்வொரு காட்சியுமே சுவாரஸ்யமாக நீங்கள் வைக்கும்போது மொத்தமாக படம் பேக்கடாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுறாரு டைரக்டர், அவரே ஒரு நோட்டை தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுறாரு. 3-6 பக்கம் போய் உட்காந்து காட்டேஜில் அவரே மொத்தமும் எழுதுறாரு. அவரே கைத்தட்டிப்பார், அவரே ரசிப்பார். தியேட்டருக்கு வரும்போது ஒத்தனும் கைத்தட்ட மாட்டார். இதுதான் நடக்குது. ஓகே சார். சார் ஃபகத் ஃபாசில், வடிவேல் சார் இணைந்து வந்து படம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பெரிய அவார்டு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து வடிவேல் சார் வந்து பேட்டியெல்லாம் காலர் தூக்கிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து வடிவேல் சாருக்கு வந்து கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்த்த எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. வடிவேலும் வந்து வதவதுன்னு படங்கள்லாம் பண்ணுறதில்ல. ஒரு மாரிசன் பண்ண பிறகு அவர் வெயிட் பண்ணார். ஆனால் அவர் மீண்டும் வந்து காமெடியாக இங்கே வந்துட முடியும் அப்படின்னு நினச்சாரு. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு கூட வந்து இந்த சுந்தர்சி படம் வந்து அங்கங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. பட்டு ஒரேடியாக மக்கள் வந்து வடிவேல காமெடினா ஒதுக்கிட்டாங்களோன்னு தோணுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, மாரிசனுங்கிற ஒரு படத்தில் கமிட் ஆகிறாரு. இதில் காமெடி பண்ணல அவர். அதுதான் இதில் ஸ்பெஷல். இவருக்கு பண்ண வேண்டிய காமெடியை ஃபகத் ஃபாசில் பண்ணுறாரு. ஃபகத் ஃபாசில் பண்ண வேண்டிய கேரக்டரை இவர் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு புதுமையாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. இந்த படம் வந்து சூப்பராக இருக்குங்கிற அளவுக்கு இருக்குது. அதுக்கு ஒரு இன்னும் கூட உதாரணமாக சொல்லலாம். ஃபகத் ஃபாசில் வந்து கூலி படத்தில் நடிக்க வேண்டியவர். அந்த கூலி படத்தின் கதையை அவர் கேட்டுட்டு அடுத்து அவர் கேட்ட கதை தான் மாரிசன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த படத்துக்கு டேட்டு கொடுக்குறத விட மாரிசனுக்கு கொடுப்போம், ஏன்னா இது வந்து நமக்கான ஹோப் இதில் நிறையா இருக்குது அப்படின்ட்டு இங்கே வந்துட்டார். அப்போ எந்த அளவுக்கு அந்த படம் டெப்த்தாக இருக்கும்னு பாருங்களேன். கூலி படத்தை அவ்வளோ பெரிய படத்தை விட்டுட்டு நான் மாரிசன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து. ஆமாம், அவருக்கான ஸ்பேஸ் அவ்வளோ இருக்குன்னு வரார். கூலியில் அவ்வளோ இல்லை எனக்கு, ஆனால் இங்கே இருக்குது
நல்லா இருக்குது அதை விடன்ட்டு இங்கே வந்திருக்காரு. இப்போ வடிவேல் சாரை மீண்டும் வந்து ரசிகர்களுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு இந்த படம் இருக்கும்னு சொல்கிறீங்க? அவர் காமெடி தாங்க நமக்கு தேவைப்படுது. அவர் இந்த மாதிரி கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, அதுக்கு வடிவேல் தேவை கிடையாது. ஆனால் வடிவேலுடைய பழைய காமெடி இருக்குல்ல, பல படங்களில் அவர் பண்ண காமெடிகள் இருக்குல்ல, அது மாதிரி மீண்டும் அவர் ரிப்பீட் ஆகி வந்தாருன்னா கொண்டாடலாம் அவர். அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இப்போ கேப்டன் சாருக்கும் வடிவேல் சார் வந்து கேப்டன் சாரை திட்டினதுக்கப்புறமும் கேப்டன் சார் சொல்லியிருக்காரு, வடிவேலை காமெடி நடிக்க சொல்லுங்கப்பா, அவர் காமெடியெல்லாம் பார்க்க முடியல. ஆனால் வந்து வடிவேல் சார் கொஞ்ச நாள் சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஆளுக்கு அடையாளம் இல்லாமல் போயிட்டார். அது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதுக்கு அவரும் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்காரு. அவர் வந்து வெளியிலேருந்து யாரும் பெருசாலாம் அழுத்தம் கொடுக்கல. அவர்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அது ரொம்ப அவர் கேட்குற சம்பளம், அப்புறம் அவருடைய தலையீடு, அது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அப்போ எதுக்கு வடிவேல் அப்படின்னு நினச்சி தான் பல பேர் வேறு திசைக்கு ஓடினாங்க. அதுக்கு அவர் தான் காரணம். அவருடைய அந்த ஒரு பெரிய இடைவெளிக்கு அவரே காரணமாக போயிட்டார். இப்போவும் கூட இப்போ இந்த பெரிய நடிகர்களோடு, இப்போ பகத் ஃபாசில் மாதிரி ஒரு நடிகரோடு நடிக்கும்போது கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி நடிச்சிடுவார். இப்போ சன் பிக்சர்ஸ் மாதிரி யாராவது படம் எடுத்தால் கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி நடிச்சிடுவார். அது இல்லாமல் யாராவது வந்து சிக்கினாங்கன்னா அவங்கள சிதைச்சி விட்ருவார் வடிவேல். ஸோ அதனால தான் வந்து பல பேர் வடிவேல் பக்கம் போக மாட்டேங்கிறாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து காமெடிக்கான திரைப்படங்கள் நல்ல சக்ஸஸாகவே ஓடிருக்கு. இப்போ தமிழ் சினிமாவில் இருக்க காமெடியர்கள் வந்து ஒரு 2 படம் நல்ல காமெடியாக பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக வந்து ஹீரோவாக வந்து அறிமுகமாகறாங்க. இல்லை, அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் கேரக்டர் அதிகமாச்சுன்னா அவர் ஹீரோ ஆயிடுறாரு, அவ்வளோதான். படத்தில் ஒரு போர்ஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹீரோவாக காமெடியனாங்கிற முடிவு எடுத்து. சந்தானம் சாரெல்லாம் வந்து தலையில் தூக்கி வச்சு காமெடியனாக இருக்கும்போது கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கப்புறம் ஒரு சில படங்கள்லாம் அவருக்கு வந்து ரொம்ப கைவிட்டது மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, சந்தானம் ஹீரோவாக மாறினதுக்கு காரணம் வந்து சிவகார்த்திகேயன். அவருக்கு என்னென்னா ஒரே விஜய் டிவிலேருந்து நானும் அவர் வந்தோம், அவர் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆகிட்டார், நம்ம இன்னும் வந்து பெரிய ஹீரோக்களோடைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோமே, கூட வந்துட்டு போகிற கேரக்டராகவே இருக்கமே, நம்மளும் எப்போ ஹீரோவாக இருதுன்னு அவர் மாறினார். அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொருத்தரை பார்த்து நான் அந்த மாதிரி வரணும், இன்ஸ்பிரேஷன் ஆகி வர்றது வேறு, பொறாமையில் வர்றது வேறு. இப்போ பொறாமையில் வரும்போது உங்களுக்கு இயற்கை என்ன பதிலடி கொடுக்குமோ அதுதான் சந்தானத்துக்கு கொடுத்துச்சு. இப்போ அவர் ஏதோ கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிட்டார், இல்லை நமக்கு இந்த ரூட்டு செட் ஆகாது, நம்ம வந்து மற்ற ஹீரோக்களோடு சேர்ந்து படம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்னு வந்துட்டார் அவர். ஆனால் இப்போ அவங்க பேரெல்லாம் சொல்கிறதுக்கே நமக்கு வந்து வரலை. ஏன்னா அவங்களாம் காமெடியர்களே கிடையாது. அவங்களும் இன்றைக்கி வந்து இங்கே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா காமெடியன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு தியேட்டரில் யாருமே சிரிக்கலைனாலும் இவங்களே ஜோக் அடித்து இவங்களே சிரிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டுருக்கு. இங்கே என்னென்னா வேறு வழி இல்லை. காமெடினே யாரும் இல்லாதப்போ எங்கே போகிறது? அவங்க இருக்கிற ஒருத்தர் 2 பேர்கிட்ட போய் விழுந்துடுறாங்க. ஆனால் பெரிய ட்ரை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் காமெடிங்கிறதே ஆல்மோஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. நல்ல வேலையாக சந்தானம்னு ஒருத்தர் இருக்கார், அவ்வளோதான். சந்தானம் வந்து இப்போ ஏதோ திரும்ப பண்ண வந்திருக்கிறாரு. ஒரு வகையில் அது சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி இந்த இடத்தை யார் வந்து நிரப்ப போகிறாங்கன்னு தெரில. ஓகே சார், இப்போ வந்து விஜய் டிவிலேருந்து வந்தவர் தான் சிவகார்த்திகேயன், சந்தானம். பட் யோகி பாபு சார் வந்து கரெக்டாக வந்து சின்ன படங்களாக இருக்கட்டும் பெரிய படங்களாக இருக்கட்டும் இது வரைக்கும் அவர் காமெடியனாக வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் காமெடியன்னு யார் சொன்னது? நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஒரு படத்துலேயே நம்ம சிரிக்க முடியுதாங்க? ஒரு படத்துலையும் சிரிக்க முடியல. அவர் எப்படி காமெடியனுங்கிறீங்க? இல்லை, சிறந்த காமெடியன்லாம் வந்து விருது வாங்குறாரு. யார் கொடுக்குறா? நம்மளால சொல்லிக்க வேண்டியதுதான், சிறந்த காமெடியன் சிறந்த காமெடி. வடிவேல் காமெடியை போடுங்க, யோகி பாபு காமெடியை போடுங்க, சிரிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா தரேன். இப்போ வந்து வடிவேல் சாரோட இடத்தை காமெடிக்கு நிரப்ப யாரும் இல்லை, வரலை. இது வரைக்கும் யாரும் வரல. ஒருவேளை எதிர்காலத்தில் யாராவது வராங்களா என்னன்னு தெரில. பட் நல்ல வேலையாக சந்தானம் இப்போ கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கார், அது மட்டும் நிம்மதியாக இருக்குது. ஓகே சார், நிறைய தகவல்கள் எங்களுக்கு சொன்னீங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி.